காளியத்தெருவை சேர்ந்த மருதையா அவர்களுடைய குடும்பத்தார்களால் ஹரிச்சந்திரனுக்காக 50 ரூபாயை வாரி வழங்குகின்றார்கள். ஐயா அவர்களுக்கு எங்களுடைய கலைக்குழுவின் சார்பாகவும் என்னுடைய சார்பாகவும் நன்றி, வணக்கம். அன்னவர் தெரிவித்தார், ஹரிச்சந்திரா, என்னால் அனுப்பி வைக்கப்பட்ட வன விலங்குகளை நீ கொன்று குவித்திருக்கின்றாய். வான மாதர்களை அடித்து விரட்டிருக்கின்றாய். வன விலங்குகளை கொண்டு குவிப்பதற்கு நீ யார்? வனத்தை நீ உண்டு பண்ணினாயா? வான மாதர்களை அடித்து விரட்டுவதற்கு உனக்கு என்ன தகுதி இருக்கின்றது? வான மாதர்கள் 56 தேசத்துக்குள் உட்பட்டவர்களா? இப்படி அடுக்கடுக்கான குற்றங்களை செய்துவிட்டு யாதொரு குற்றமும் செய்ய வேண்டும் தெரிவிக்கின்றாய். உன்னால் செய்யப்பட்ட குற்றங்களை நான் பொறுத்துக் கொள்ள வேண்டும் என்றால் என்னால் அனுப்பி வைக்கப்பட்ட 2 மாதர்களையும் நீ திருமணம் செய்து கொள்ள வேண்டும் என்றார். அதற்கு இந்த பாவிதான், கண்ணை வேண்டினும் ஈகுவேன், கண்ணை வேண்டினும் ஈகுவேன், நான் காக்கின்றேன் இந்த மண்ணை வேண்டினும் உடன் ஈகுவேன், நான் காக்கின்றேன் மண்ணை வேண்டினும் வாருடன் ஈகுவேன், பண்ண வேண்டினேன் தீன் சொல்லு நீசர் குல பெண்ணை வேண்டினேன் ஐயா மாதவா ஐயனே ஐயா. அன்னவர் தெரிவித்தார், ஹரிச்சந்திரா, நீ சொல்வது மெய்தானே. மேலே ஆகாயம் இருக்கின்றது, கீழே பூமாதம் இருக்கின்றார். நானும் ஆண்டிக்கு ஆண்டி முனிவருக்கு முனிவராக இருக்கின்றேன். உன்னுடைய நாடு ராஜ்யங்கள் 56 தேசத்தையும் எனக்கே தாரை பார்த்து கொடு என்று தெரிவிக்க அன்னவர் தெரிவித்த மாத்திரத்திலே இந்த பாவி ஹரிச்சந்திரன், என் மனையார் சந்திரமதி, என் அன்பு மகன் தேவதாசன், என் உடன் பிரபாவன் நண்பன் சத்திய கீர்த்தியா 4 சேர்ந்து தாரை வாத்திட்டோம் முனியே, தாரை வாத்திட்டோம் முனியே, தாரை வாத்திட்டோம் முனியே, தாரை வாத்திட்டோம் முனியே. சுவாமி, தேவாலயம், பிரம்மாலயம், அன்னச்சத்திரம், பள்ளிக்கூடம், குளம், குட்டை, தண்ணீர் பந்தல், தடாகம், நடைபாதைகள், இவை அனைத்தும் என் நாட்டு மக்களுக்கு சொந்தமானவை ஐயா, என் நாட்டு மக்களுக்கு சொந்தமானவை. இவையெல்லாம் நீங்களாக சகலமும் தங்களுக்கே தாரையோ தாரை 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 என்று தாரை வார்த்தை கொடுத்துவிட்டு அந்நிய தேசம் புறப்பட்டோம். மாய வாழ்க்கை பாதையிலே மனிதனாக நான் நடந்தேன். மாய வாழ்க்கை பாதையில மனிதனாக நான் நடந்தேன். மாய வாழ்க்கை பாதையில மனிதனாக நான் நடந்தேன். மாய வாழ்க்கை பாதையில மனிதனாக